மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தினுடைய நிறுவனர், தலைவர், அன்பும் பாசமும் நிறைந்த எங்கள் அன்பு சகோதரர் பள்ளிப்பாளையம் டாக்டர் PA முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் எம்எம் சிஸ்டத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறாரு. நிறைய நல்ல கருத்துக்கள் அதில் இருக்கும். கருத்துக்கள் மட்டும் கிடையாது, பல பயனுள்ள தகவல்களை கொடுக்கறதுல ஐயா மிஞ்ச ஆளே இல்லை. பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு யூனிவர்சிட்டி துவக்க ஐயா சீக்கிரம் பண்ண போகிறாரு. இப்போயே அந்த யூனிவர்சிட்டியில் சீட் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஐயா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு கேட்டிருக்கேன். ஐயாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆசிரியர். இவர்கிட்ட படித்த மாணவர்கள் இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. 186 கண்ட்ரியில் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜோதிட ஆசிரியராக இருந்து நிறைய மாநாடு நாயகன் அப்படின்னாலே முகுந்தன் முரளி ஐயா தான். பல மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியவர். இப்போ 7 மலை, அடுத்து 8வது. இதுக்கு என்ன வச்சுருக்காருன்னு தெரியல பேர். 7 மலை திருப்பதி போயிட்டு வந்துட்டாருங்க. அடுத்து 8வது என்ன பேர் வைக்க போகிறான்னு தெரில. 9ஆ? அப்படின்னா என்ன? நவகிரகம்தான். நவகிரக மாநாடு தான், வேற என்ன? இப்படி தான் ஒரு சில விஷயங்களை ஒவ்வொரு விழாவும் ரொம்ப சிறப்பாக நடத்தக்கூடியவர். எல்லா விழாக்கள்லையுமே ஒரு முன்னிலையாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய இடத்துல நம்ம முந்தன் ஐயா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஐயா, நீங்கள் லஞ்சு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகசக்தி லக்ஷ்மி மகசக்தி வாணி மகசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் செந்துரான் ஜோதிட அறக்கட்டளை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்தை நிறுவி 1 ஆண்டுகள் முடிந்து 2ஆம் ஆண்டு முதல் கருத்தரங்க கூட்டம், அதாவது 13வது கருத்தரங்கூட்டம், 12க்கு 1 வருடம் அப்படின்ற ஒரு கணக்கில் அடிப்படையில் இதில் முதலில் தொடங்கும் பொழுது துவக்கி கொடுத்தது. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கும் இந்தமாரி துவக்கக்கூட ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டலை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் பல மாதங்கள் பல கருத்துகள் ஐயா அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஐயா மட்டும் செய்யலை, அவருடைய வாழ்க்கை துணைவி மற்றும் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்து செய்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பற்று இருந்தால் மட்டும்தான் அதை சரியான முறையில் செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஒரு தகவல் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலான் இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்கள இதுக்கு முன்னாடி எம்எம் சிஸ்டம் அப்படின்றத நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. ஏன்னா அதுக்கு தகுந்தமே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் மட்டும்தான், இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ரைட், மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேச போகிறதே பார்த்தீங்கன்னா எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எளிமையான முறையில் பலன் சொல்வதற்கு என்ன வழிமுறை அப்படின்றத சொல்லி அதற்குரிய பரிகார முறைகளும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு 30 நிமிடத்தில் என்னால் எவ்வளோ தகவல் கொடுக்க முடியுமோ அந்த தகவல் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திரங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எம்எம் சிஸ்டத்தோட பேசிக் என்னன்றத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதை பிரகாரம் நீங்களோட மைண்டில் அப்படியே அழகாக கொண்டு வரலாம். இப்போ சூரிய பகவான் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். இப்போ சூரியன் ஒரு உதாரணத்துக்கு மக நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்போ மக நட்சத்திர அதிபதி யாரு? கேது. அப்போ கேதுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது சந்திரன் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சுவாதி நட்சத்திர அதிபதி யாரு? அப்போ ராகுக்கு ஒரு டிக்கு.
அடுத்து செவ்வாய் பகவான் இருக்கார். அப்ப செவ்வாய் வந்து மிருகசிரடான் தான் புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். புனர்பூஷ நட்சத்திர அதிபதி யாரு? குரு பகவானுக்கு ஒரு டிக்கு. இந்த மாரி நவ கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்துக்கு டிக்கு அடிச்சுக்கிட்டே வரும். இதுல டிக்கு வராத கிரகங்கள் இருக்கும். கண்டிப்பா டிக்கு வராத கிரகங்கள் எந்தெந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குறையாக இருக்கும். நீங்க வேணா நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இப்ப செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, அப்ப என்னன்னா ஒரு செயலை செஞ்சா தன்னை 4 பேர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் செயல்பாடுகளோடு தான் இந்த செயலை செய்வாங்க, இல்லை செய்ய மாட்டாங்க. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் டிக்கு வாங்காம இருக்கிறது அப்படின்னா எளிமையான முறையில் பலன் சொல்லணும்னா நமக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை எங்க போனாலும் எதிர்பார்ப்போம். ஆனா சரியான முறையில் ஒரு சில இடங்களில் கிடைக்காது. அப்ப கிடைக்காதப்ப என்ன பண்ணுவான்? டென்ஷன் ஆயிரும். அப்ப இதோட காரகத்தவங்க என்ன சொல்லுது? சூரியன் அப்பா. அப்ப அப்பா கிட்ட உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு முழுமையாக நமக்கு கிடைக்காது. எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அப்ப இந்த சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லாதவங்களுக்கு என்னன்னா தலைமை பொறுப்புக்கு நீங்க எங்க போனாலும் சரி உங்களுக்கு பின்னாடி 2 பேர் புறம் பேசுறவங்க கூடயே தான் இருப்பாங்க. உங்களோட தலைமை பொறுப்பை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றுச்சு, உச்சம் பெற்றிருக்கு, ஆனா சூரியன் டிக்கு வாங்கல. உங்க பதவிக்கு உங்களோட இதுக்கு போட்டிகள் நிறைய வரலாம், ஆனா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா குறை சொல்றவங்க கூட இருக்குதான் செய்வாங்க. அப்ப டிக்கு வாங்காத கிரகத்தோட காரகத்துவங்கள் தான் நமக்கு ஒரு குறை இருக்கிறது ஒரு ஜாதகத்துல அப்படின்றத எளிமையான முறையில் சொல்லலாம். இது சூரியனை டிக்கு வாங்கலைன்னா இந்த பலன். அடுத்து சந்திரன். சந்திரனோட நட்சத்திர கிரகம் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே அன்பு பாசத்தால் ஏமாற்றம் அடைந்தவர்கள் தான். அவங்க மனநிலைகள் தெளிவாக இருக்காது. காலையில் இருக்கிற மனநிலைகள் மத்தியானம் இருக்காது, மத்தியானம் இருக்கிற மனநிலைகள் இரவு நேரத்தில் இருக்காது. இது அப்படியே மாறிக்கிட்டே வரும் அவங்களுக்கு. அப்போ அவங்களோட மனசு ஒரு நிலையில் ஆகாது, மனம் அலைபாயும். இதோட என்ன ஒரு விசேஷம்னா அன்பு பாசம் அப்படின்றது சந்திரன் தான். அப்ப இவங்க யாருகிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அப்ப அன்பு பாசத்தால் இவருக்கு ஏமாற்றம் உண்டு. இவங்க ஒரு பயணங்கள் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா சந்திரன் பயணத்துக்குரியவராக இருக்கிறார், அதே மாதிரி சந்திரன் என்பது உணவுக்குரியவராக இருக்கிறார். அப்போ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நேரத்துக்கு கரெக்டாக அவங்களுக்கு உணவு கிடைக்காது. இது நீங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க ஃபேமிலி ஜாதகத்தை உங்க ஜாதகத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். இப்போ நான் சொன்னது ஒரு விஷயத்துக்கு ஒரு 4 பாயிண்ட், ஏன்னா இவ்வளவுதான் சொல்லி அதுக்குரிய பரிகாரமும் நான் சொல்லணும். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஜோதிட விடுவெளின்ற புத்தகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டு இது 2000 புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 1500 புத்தகம் விற்பனை முடிஞ்சது. இது எங்கேயுமே போட்டு விற்கல, இது எங்கிட்ட இருந்து போனது மட்டுமே. ஸோ இன்னும் ஒரு 200 300 150 புக்கு தான் இருக்குது. அடுத்த பிரிண்ட் வர டிசம்பர் மாதம் 2வது பதிப்பகம் வெளியிடுறோம். இப்போ இந்த புத்தகம் வேணுன்றவங்க நான் எங்கே போனாலும் ஒரு 5 புக்கு 6 புக்கு எடுத்துகிட்டு வருவேன். இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு டைமில் வேணும்னா இந்த புத்தகத்தினோட விலை 360, வேணுன்றவங்க 300 ரூபா கொடுத்து இங்கே வந்தவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு தான். இந்த பெண்களுக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவருடைய கணவர் அவருக்கு எதிர்பார்த்த நிம்மதி நிறைவு கணவர்கிட்ட இருந்து அவர் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ பூமி மனை இடத்துக்குரியவரும் செவ்வாய் தான். அவ்வளவு சாமர்த்தியம் உங்கள் பேரில் பூமி மனை இடம் கிரையம் பண்ண முடியும். அப்படியே கிரையம் பண்ணாலும் அதில் சில சிக்கல் பிரச்சனை வில்லங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் நமக்கு குறைவாக இருக்குது. அப்போ செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அடிக்கடி தலை சுத்தல், லோ ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அவங்களோட உடம்புக்குள்ளார எடுத்துட்டு இது மருத்துவ ஜோதிடத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆனால் இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும் செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லைன்னா. அப்போ இந்த செவ்வாயின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் ஒரு பெண் காதல் திருமணம் செய்கிறான்னா அவங்க செலக்ட் பண்ண கணவர் சரியான நபர் கிடையாது. ஏன்னா நாம் சூஸ் பண்ணுறதே சரியாக கிடைக்காது, இன்னும் அவங்க சூஸ் பண்ண எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லை, அவங்க காதல் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நான் செலக்ட் பண்ண ஆள் சரியான ஆள் இல்லை, எனக்கு நான் எதிர்பார்த்த ஒன்று நடந்தது ஒன்று, இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டமாக தான் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு மேக்சிமம் லேட் மேரேஜ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இப்போ ஜோதிடராக இருக்கிறவங்க கூட புதன் வந்து டிக்கு வரல, நான் ஜோதிடராக இருக்கிறேன் அப்படின்னா கடுமையான முயற்சியில் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். யாருக்கெல்லாம் புதனோட நட்சத்திர கிரகம் இருக்குதுன்னு பாருங்க, அவங்கள ஈஸியாக ஜோதிடத்தில் சூப்பராக வருவாங்க. டக்கு 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 டக்குன்னு கேட்ச் கற்பூரம் மாரி டப்பு டப்பு டப்புன்னு பிடிப்பாங்க. ஆனால் புதனுடைய நட்சத்திர கிரகம் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். இது தப்பாக போயிடுமா, நம்ம சொன்னது சரியா இல்லையா அப்படின்னா கேள்வி அவங்களுக்குள்ளாரே வர ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திர கிரகம் இல்லாதவங்களாம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ புதனுடைய நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட்டை சொல்லலாம், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்காது. உயர்கல்வியில் போகும்போது தடுமாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நினைச்ச சப்ஜெக்ட் எடுக்க முடியாது, நீங்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றாக அமைச்சு கொடுக்கும். அப்போ இதை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரி, அதுக்கு அடுத்தது குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்களுக்கு எல்லாத்துக்குமே பண விஷயத்தில் கண்டிப்பாக சிக்குவாங்க. பண தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்கும், பணத்தால் மனக்கவலைகள் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை கொடுக்கும். தங்கம் பணம் இந்த ரெண்டு விஷயத்துலையும் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. அப்போ அது வந்து பிரேக்கிங் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றது இன்னொரு விசேஷத்தன்மை உண்டு. ஏன்னா ஜோதிடத்துக்கு குரு டிக்கு வாங்குறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. ரெண்டாவது குரு பக்தி கிடைக்கும், மரியாதை ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எதிர்பார்க்கணும், குருவினுடைய நட்சத்திரத்தில் யாருக்கு கிரகங்கள் இருக்கிறதோ இதில் 2, 3லாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வாங்குறது ரொம்ப நல்லது. அப்போ குரு டிக்கு வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனால் அவங்க கொடுத்த என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவர் கொடுப்பார். இவர் ஒரு படி கீழே இறங்கி போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாலாம் அவர்கிட்ட கிடைக்காது. அந்தமாரி ஒரு தன்மைகளும் குணங்களும் அவங்ககிட்ட உண்டு. இது மட்டும் இல்லை, இதோட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான். அதுக்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. சுக்கிரன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருக்கு? ஒரு ஆணுக்கு. ஒரு ஆணுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் தாமதமாகும். ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாது, ஒரு சிலருக்கு திருமணம் ஆனாலும் பிரிஞ்சு இருப்பாங்க. அதுக்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து மனைவி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தி நிறைவு கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனைவி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு நிறைவும் திருப்தியும் இல்லாத தடைகளை அங்கே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சுட்டி காட்ட முடியும். அப்போ ஒரு ஆணுக்கு சுக்கிர நட்சத்திர கிரகங்களை நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணால் லவ் மேரேஜ் நடக்கும், ஆனால் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு பெரும்பாலான ஒரு விஷயங்கள் வந்து தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அப்போ இதையும் உங்கள் மனதில் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பெண்ணுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவங்க எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க போட்டிருக்கிற துணி கூட அவங்களுக்கு திருப்தி அடையாது. நம்ம போட்டதுனால தான் இந்த கலர் நமக்கு எடுப்பாக வரலையே, இது செலக்ட் ஆகலையே, கூட இருக்கிறவங்க மேலெல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எதுலேயும் திருப்தி அடையாத ஒரு தன்மைகள் ஒரு பெண் ஜாத சுக்கிர நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இந்த பாதிப்புகள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் எளிமையாக அழகாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும். அதற்கு அடுத்தது சரி, இப்போ இது வரைக்கும் சுக்கிரன் வரைக்கும் சொன்னேன். இதில் யாரெல்லாம் உங்கள் ஜாதகத்தை மெயினில் வச்சு இது வரைக்கும் நான் டிக்கு வாங்காத கிரகம் இருந்திருக்குது எனக்கு அப்படின்னு சுக்கிரன் வரைக்கும் சொன்னவங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, கவனிச்சிங்களான்னு பார்க்கலாம். செவ்வாய், சரி, நான் சொன்ன பலன் கரெக்டாக இருந்ததுங்களா? உங்கள் பேரில் பூமி மணி இடம் கரியமாக இருக்குங்களா? கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சு, ரைட், ஓகே. அடுத்தது உங்களுக்குங்க அதே தான், ஓகே ஓகே, சூப்பர். அப்போ செவ்வாய்க்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்ல போகிறேன். யார் கை தூக்கி எனக்கு வரல கரெக்டாக இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் அதுக்கு மட்டும் பரிகாரம். சரி, சுக்கிரன் வரைக்கும் சொல்லியிருக்கு. செவ்வாய்க்கு கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க எல்லாருமே மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுடைய சன்னதிக்கு, சரிங்களா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது செவ்வாய் என்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் மாலை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க. மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுடைய சன்னதி ஒன்று தங்கத்தேர் இழுக்கலாம். முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை உடனடி நிவாரணம் கிடைக்கும். சரிங்களா, பண்ணிக்க ஐயா. ஒரே மாலை அப்படி இல்லை, எந்த மாலை வேணாலும் சரி. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தொழில் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. அவங்களே முதலாளி அவங்களே தொழிலாளி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
அப்ப தொழில்ல ஒரு பற்று ஏற்படுத்தி கொடுக்காத அளவுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சனி நட்சத்திர கிரகம் இல்லையா, நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா கூட உங்களை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு, குறை சொல்றதுக்கு மேலதிகாரி இல்லை கூலை கீழே இருக்கிறவங்க யாராவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு அப்படி இருக்குன்னா நாம சொந்தமா தொழில் செய்யறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு குறைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, சனி பகவான நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, முதலீடு போட்டு தொழில் செய்யறதுக்கு தகுதி நிலை உனக்கு இல்லை. அப்படியே அழகா எடுத்தோன்னே சொல்லலாம். ஒன்று ரெண்டுல ஏதாவது ஒன்னாச்சும் இருக்கணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா முதலீடு போறதை குறைச்சிக்கிறது நல்லது. நீ முதலீடு போட்டேன்னு நீ எதிர்பார்த்த லாபம் 100% உங்களுக்கு கிடைக்காது. சரி, அதுக்கு அடுத்து ராகுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் எல்லாருமே இவர்களை பொறுத்த வரைக்கும் பேராசைப்பட்டு பெருநஷ்டங்கள் யாரோ ஒருத்தர் லாக் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட மனம் வந்து பிரம்மாண்டமான பண்ணணும், அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ₹1 போட்டால் ₹2 வரும்னு சொல்லி ஏதாவது ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து லாக் ஆயிருப்பாங்க. அப்ப ராகுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் போனாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் கன்ஃபார்ம். அவங்க தான் ஈஸியாக போய் மாட்டுவாங்க. அந்த இதில் கூட போய் அதிக வட்டிக்கு வரும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி இந்த பிஸ்னஸில் இவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் போய் லாக் ஆயிடுவாங்க. அப்போ வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தோட தொடர்பு கனெக்ஷனில் கொண்டு போனீங்கனாலும் அதுலேயும் சில சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும். இப்போ ராகுவின் நட்சத்திர கேதுனுடைய நட்சத்திர கிரகம் இல்லை. இப்போ இவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேது என்பது தேடல் ரொம்ப அதிகம். அவங்க அடிக்கடி மனசுக்குள்ளார ஒரு திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே இருந்து இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும். ஆன்மீக தேடல் ரொம்ப அதிகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது கேதுவின் நட்சத்திர கிரகம் இருக்கிறது நல்லது. ஏன்னா கேதுவின் நட்சத்திர கிரகம் இருந்தால் தான் நீங்கள் ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது கரெக்டாக கணிச்சு யூகித்து சொல்கிறது கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்போ கேதுவின் நட்சத்திர கிரகம் நாமளே தேடிட்டு இருக்கிறோம், நாமளே திருப்தி அடையலை, அப்புறம் எப்படி இன்னொருத்தர் திருப்திப்படுத்த முடியும்? அப்போ இந்த மாரி அமைப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது MM சிஸ்டத்தில் பிரகாரம் 3 நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கணும். 1 புதன், 2 குரு, 3 கேது. இப்போ குருவினுடைய நட்சத்திர கிரகம் இல்லை, புதனுடைய நட்சத்திர கிரகம் இல்லை, கேது நட்சத்திர கிரகங்கள். இதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஜோதிடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும், வெளியே இருக்கிறவங்கள வேற பரிகாரம். ஜோதிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் வளரணும், டெவலப்மெண்ட் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். புதனின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜியில் டிப்ளமோ, BA, MA, PhDன்னு சொல்லி படிச்சுட்டு உங்கள் பேருக்கு அடுத்தது போட்டிங்கன்னா புதன் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்வார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புதனுடைய நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அஸ்ட்ராலஜியில் DA அஸ்ட்ரோ படித்து பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் போகணும். பாசு கொடுத்து வாங்கி போகிறது ஒரு பிரயோஜனம். படித்து பட்டம் வாங்கணும். எது? யூனிவர்சிட்டியில் வாங்கணும். டிப்ளமோ, BA, MA, PhD படித்து உங்கள் பேருக்கு அடுத்தது போடுங்க. புதனுடைய பலங்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி கொடுக்கும். அடுத்த டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரி, அடுத்து கேதுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. ஐயா நான் ஜோதிடத்தை நல்லா வளரணுங்கய்யா, எனக்கு கேது இல்லை, இதை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் இப்போ நான் பயிற்சி மையம் நடத்தினா வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர்த்துக்கு ஜோதிடத்தில் மாணவர்கள் அல்லாத நபர்களுக்கு உறுப்பினராக சேரக்கூடிய 200 பேர்த்துக்கு வந்து விருது கொடுப்பேன். என்னது? ஜோதிட ரத்தனா, ஜோதிட ஆதித்யா, ஜோதிட அகத்தியன் அப்படின்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டில் மூலமாக உங்களை பாராட்டி அந்த விருது கொடுப்பாங்க. அதாவது உங்களோட அனுபவ ரீதியில், அனுபவம் தானே கேது. அப்போ அனுபவ ரீதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தினுடைய பேரை வந்து உங்கள் பேருக்கு முன்னாடி போடுங்க. ஜோதிட ரத்தனா பிரகாஷ் அப்படின்னு சொல்லி அந்த பேரை உள்ள மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேதுனுடைய பலங்கள் பலப்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது குருவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ குருவை நம்ம பலப்படுத்தி ஆகணும். குருவை கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு குருவினோட அனுகிரன் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்களுடைய பெயரை சொல்லுங்க. ஐயா நான் 10 குருமார்கிட்ட படிச்சிருக்கேன், 5 குருமார்கிட்ட படிச்சிருக்கேன், ஒரு பேரை சொல்லி எல்லாத்தையும் சங்கடம் வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? சிம்பிள். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்மா, தஷ்மஷ்டி குருவே நமக. அந்த ஜாதத்து மேலே கையை வச்சுட்டு குருவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்களாம் அது மேலே கை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி ஓப்பன் பண்ணுங்க. குரு வந்து உங்களுக்கு சொல்லிடுவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் எளிமையாக பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா இதற்குரிய பரிகாரம் நிறையா இருக்குது.
இப்போ புதனை பலப்படுத்துறதுக்கு என்ன பரிகாரங்கள்? அப்போ அவங்க ஜாதக நோட்டு மற்றவங்கள வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு இன்ஸ்டியூட் இதுமாரி நடத்தினா கையேடு மாரி எழுதி கொடுக்கலாம், விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்கலாம், ஒரு வால் போஸ்ட் அடித்து கொடுக்கலாம். இதுமாரிலாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள். ஒரு கோயிலுக்கு போனால் திருநூறு கவர் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் புதனை வந்து பலப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். அப்போ அந்தமாரி ஒரு விஷயத்தை எளிமையாக நம்ம தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 90 92 78 78 67.